ஒரு ப்ரிப்பேர்டு இன்டர்வியூவாவது கொடுக்கணும். ப்ரிப்பேர்டு இன்டர்வியூவாவது கொடுங்கன்ற நான். இவ்வளவு செலக்ட் கொஸ்டின்ஸ், இவ்வளவு செலக்ட் ஆன்சர்ஸ் இருக்குது. நான் வந்து ப்ரிப்பேர்டுன்னு கூட அதை நான் சொல்லலை. நீங்க கேட்டதால் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். நான் ஓகே, நான் சொல்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு மீடியாவில், ப்ரொஃபஷனலாக இருக்க மீடியாவில், நான் எதுன்னெலாம் சொல்ல விரும்பல. ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய அச்சு ஊடகத்தையே எடுத்துக்கோங்க, காட்சி ஊடகம் கூட வேணாம். ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய அச்சு ஊடகத்தில் நேஷனல் மீடியாவாக அது இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்கள் வந்து அதில் தரவு ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பான், விஷமம் பண்ணாதவன் இருப்பான், விஷய ஞானம் உள்ளவன் இருப்பான், தமிழ்நாடை பற்றி தெரிஞ்சவன் இருப்பான். அவங்கள என்கேஜ் பண்ணுங்க. அது ஃபிக்ஸடாக கூட இருக்கட்டும். அது பட் எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேள்வி கேட்டு நாங்கள் மடக்கிட்டோம் அப்படின்லாம் புத்தியோட வரதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு வந்து அச்சில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து நீங்கள் தவிர்க்கலாம் அது எல்லாத்தையுமே. ஏன்னா இது ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்கிறதால அதை செய்யலாம். நீங்கள் அட்லீஸ்ட் அதுவாது இருக்கணுன்றோம். ஏன்னா பல கேள்விகளுக்கான பதில் அது மூலமாக வருது. இப்போ விபிஜி ராம் ஸ்கீமில் வந்து கூட்டணி கட்சிகளே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. 5000 கோடிக்கு மேலே கூடுதல் பணம் தேவைப்படும். நாட் 5000 கோடி பெரிய அளவில் தேவைப்படுது. எப்படி சமாளிக்க போகிறீங்க? பட்ஜெட்டோட ப்ரொஜெக்ஷன் என்னவாக இருக்க போது? இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இப்போ திரும்ப திரும்ப அவர் வந்து ஸ்டாலின் சொன்னதே தான் அவரே சொல்கிறார். எந்த முதலமைச்சராக இருந்தாலும் அதான் சொல்ல போகிறாங்க. நீங்கள் இந்த இதில் வந்து கல்வி நிதியை வந்து பிஎம் ஸ்ரீ அல்லது மும்மொழி கொள்கையெல்லாம் வலியுறுத்தாமல் கண்டிஷன் இல்லாமல் எங்களுக்கு கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. அது கொடுக்காத பட்சத்தில் எப்படி சமாளிக்க போகிறீங்க? நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க ப்ராமிசஸை ஃபுல்ஃபில் பண்ணணுன்னா அங்கேருந்து பணம் வராமல் உங்களால் பண்ண முடியாது. இப்போ விபிஜி ராம் ஸ்கீம் மாதிரியான பிரச்சனைகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கிராமப்புற வறுமையை ஒழிப்பதில் ஒரு பங்காற்றிய திட்டம். அந்த திட்டத்திலேயே இன்னொரு பிரச்சனையாகவும் பார்க்கப்படுறது பயிரிடும் காலம், அது அறுவடை செய்யும் காலம். அந்த நேரத்தில் வேலை கிடையாது அப்படின்ற அந்த திட்டத்தில் இருக்கு. அது ஒழிச்சு கட்டுறதுக்கான வேலை. இப்போ கிராமப்புற வறுமையை ஒழிப்பதில் பெரிய பங்காற்றிய அந்த திட்டத்துக்கு மூடுவிழா நோக்கி போயிட்டு இருக்குது. இப்போ இது அமல்படுத்தப்பட்டதுன்னா கிராமப்புற வறுமையின் அளவு அதிகரிக்கும். அப்போ அது பல பிரச்சனைகளை உங்களுக்கு வந்து உண்டாக்க போகுது. அப்போ இது சம்பந்தமான ஒரு ப்ரிஸ்கிரைப்டு, அதாங்க சொன்ன மாதிரி கேள்வியை எழுதி கொடுத்து கூட பதில் வாங்கலாங்க. ஓப்பனாகவே சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி அது கூட இல்லைன்னா எப்படி? ஸ்டாலின் கூட அப்படி தாங்க கொடுத்தாரு. ப்ரிப்பேர்டு டெக்ஸ்ட் தான். எத்தனை ப்ரெஸ் மீட் ஸ்டாலின் அட்ரஸ் பண்ணாரு? பதவிக்கு வந்த புதுசில் எல்லா எடிட்டர்ஸையும் கூப்பிட்டு கொரோனா காலத்தில் ஒரு அறிமுகம் நடந்தது. அதை தவிர 3 தடவையோ 4 தடவையோ பேசினது எழுதி வைத்து கொடுக்கப்பட்ட கேள்விகள் தான். அவரும் ஒன்றும் கொடுக்கல. பட் எல்லா மந்திரிகளும் பேசினாங்க. அண்டு ஸ்டாலின் வந்து ப்ரிப்பேர்டு கொஸ்டின்ஸுக்கு கேள்வி பதில் சொன்னார். இப்போ நான் சொன்னல அதை செஞ்சார். அதைத்தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அதையாவது செய்யுங்கன்ற. ஆனால் இந்த மாதிரி பிளாங்கெட் பாய்காட் ஆஃப் மீடியா இருக்குல்ல, இது ஆபத்தானது. இது ஏற்புடையதல்ல. இது அரசுக்கே வினையாகத்தான் போய் முடியும்.